குழந்தைகள், நீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே அவர்களினுடைய தாய்மொழியை கற்றுக் கொடுக்கல. தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுக்காத நீங்கள் எங்களுக்கு மும்மொழியை கற்றுக் கொடுக்க போகிறீர்களா? இன்னைக்கு திமுக அரசினுடைய சாதனைகள் சொன்னா எக்கச்சக்கமா சொல்லிட்டு போலாம். இன்னைக்கு எங்க ஊர்ல பிரச்சாரம் பண்ண வந்தப்ப உங்களில் ஒருவராக நானும் அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த என்னை என் உயிரினும் மேலான அப்படின்னு ஒரு பேச்சு போட்டி நடத்தி என்னையும் மேடை ஏற்றியது திமுக. இல்லம் தேடி கல்வி திட்டம் மகத்தான திட்டம். அந்த திட்டத்தில் பணியாற்றிய ஒரு தன்னார்வலர் நானும் ஒரு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலராகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுலகையே பார்க்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு எங்களை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணியமர்த்தினார்கள். அதன் பிறகு பேச்சு போட்டி ஒன்றை நடத்தினார்கள். இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். நான் அதில் ஒரே ஒருவர்தான் எங்கோ இருந்து கொண்டு நம் இல்லங்களை தேடி பல திட்டங்களை தொடர்ந்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து களத்தில் வந்து நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரே இலக்கு தான், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு அரசினுடைய, தமிழக முதல்வரினுடைய, திராவிட மாடல் நாயகரினுடைய சாதனையை சொல்லணும்னா இந்த ஒரு பொதுக்கூட்டம் பத்தாது. முதலாவதாக காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் எப்படி, எந்த மாதிரியான திட்டம் தெரியுமா? இது எதன் விளைவா வந்தது தெரியுமா? எல்லாருமே மதிய உணவு திட்டத்திலிருந்து தான் உணவுன்னு ஆரம்பிச்சாலே மதிய உணவு திட்டத்திலிருந்து தான் தொடங்கினாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்தார், ஐயோ பிள்ளை சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சுன்னா டீச்சர் கத்து கொடுக்கிற பாடம் பிள்ளைக்கு ஏறாதே, கண்ணெல்லாம் சொருகுமே, கவனிக்க முடியாதே, அந்த பிள்ளையோட பசியை தீக்கணுமே, மாணவ மாணவிகளுக்கு அறிவு பசிதான் இருக்கணுமே தவிர வயிற்று பசி இருக்கக்கூடாது. அதன் விளைவாக வந்ததுதான் இந்த காலை உணவு திட்டம். இன்னைக்கு இங்க யாரும் ஐஸ் கட்டி மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரது கிடையாது. என்னடா இது ஐஸ் கட்டி மாதிரியான திட்டம்? ஐஸ் கட்டி திட்டம்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசர் அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, அமைச்சரே, நம்ம மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கோமே, ஆனால் மக்கள் எதுவுமே வந்து சேர மாட்டேதுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம் அமைச்சரேன்னு கேட்குறாங்க. அந்த அமைச்சர் ஒன்று தான் சொன்னார், அரசே எனக்கு இப்போ ஒரு ஐஸ் கட்டி தாங்க. ஐஸ் கட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த ஐஸ் கட்டியை வச்சு ரொம்ப அழகா கலைஞர் அவர்கள் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அமைச்சர் ஐஸ் கட்டியை கொண்டுட்டு வந்து முதல்ல அரசர் கையில் வைக்கிறாரு. அது அரசர் கையில் வைக்கிறப்ப ஐஸ் கட்டி எப்படி இருக்கு? உருகாம அப்படியே இருக்கு. திரும்ப அரசர் கையிலேருந்து அந்த ஐஸ் கட்டி அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய கைக்கும் கைமாறுது. கடைசியாக இருக்க மக்களுக்கு போய் பார்த்தா கையில் இருந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக கரைஞ்சு போச்சு. திட்டம் உருவாக்குறோம், திட்டம் செயல்படுத்துறோம் சொல்லிட்டு எதுவுமே இங்க மக்களுக்கு வந்து சேர மாட்டேது. ஆனா திராவிட மாடல் அரசு அப்படி கிடையாது. ஓடி வருகிறார் உதயசூரியன், உங்கள் குடும்பங்களில் இன்ப வெள்ளம் பொங்கவே பல திட்டங்களை தேடி வந்து தருகிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களை தேடி திட்டங்கள் வருதுல்ல. பள்ளியில படிச்சுட்டு இருக்கப்பெல்லாம் பேச்சு போட்டிக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. நிறைய இடங்கள்ல இந்த தலைப்பு கொடுப்பாங்க, நான் முதலமைச்சரானால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க.
அந்த தலைப்புல எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, ஒரே வாக்குறுதிகளா அடுக்கிக்கிட்டே போவாங்க. அப்ப அவ்வளவுதான் விவரம் தெரியும். வாக்குறுதிகள் சொல்லிக்கொண்டே போவார்கள், அதனை எப்படி செயல்படுத்தணும் தெரியாது. வாக்குறுதிகளை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் திராவிட மாடல் நாயகரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இது சொல்லக்கூடிய அரசு அல்ல. சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். இதுதான் திராவிட மாடல் அரசு. அடுத்து மகளிர் உரிமை தொகை. போரு விடுகதை அடுத்ததா கேட்க போறேன், எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். எத்தனை பேர் 1000 ரூபாய் வாங்குறீங்க? இது உங்களினுடைய உதவி தொகை அல்ல, உரிமை தொகை. இந்த உரிமை தொகை என்னெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்துது தெரியுமா? என்னெல்லாம் பயன் கொடுக்குது தெரியுமா? ஒரு அக்காட கேட்குறேன், அக்கா தையல் கிளாஸ் போறீங்களே, எப்படிக்கா போறீங்க? இவ்வளோ நாள் தையல் கிளாஸ் போகலையே அப்படின்னு கேட்டேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். அதே மாதிரி முதல்வரினுடைய உரிமை தொகையை வைத்து மாதா மாதம் தையல் பயிற்சிக்கு சென்று பயிற்சி பெற்று இன்னைக்கு சொந்தமாக அனைவருக்கும் துணிகளை தைத்து ஒரு சின்ன பிசினஸாவே பண்றாங்க. ஒருத்தவங்க கிட்ட போய் கூலி வாங்குறது எப்படி இருக்கும், நம்மளே சொந்தமா பிசினஸ் பண்றது எப்படி இருக்கும்? இதுக்கு அடித்தளம் போடுவது மகளிர் உரிமை தொகை. அடுத்ததாக விடியல் பயண திட்டம். சொல்லவா வேணும்? இதை அனுபவிக்காதவங்க யாருமே இல்லை, இதை பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை. விடுகதை கேட்கலாமா? கோண கோண புளியங்கா, கொங்கு நாட்டு புளியங்கா உங்க நாட்டில இருந்து எங்க நாட்டுக்கு வரும். அது என்ன? சாலை சொன்னது யாரு? எந்திரிங்கக்கா, எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் இங்க உட்கார்ந்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு முன்னோடி திட்டம். நம்ம எல்லாரும் பல கனவுகளோடு எங்க போய் நிக்கிறோம்? சாலையில தான் நிக்கிறோம். எதை எதிர்பார்த்து நிக்கிறோம்? பஸ். இப்ப எந்த பஸ்ஸை எதிர்பார்த்து நிக்கிறோம்? எத்தனை பஸ் போனாலும் விடியல் பயண திட்டம், மக்கள் வச்ச பெயரு ஃப்ரீ பஸ், மகளிர் இலவச பேருந்து வசதி. எத்தனை பஸ் வந்தாலும் எங்க ஸ்டாலின் ஐயா விட்ட பஸ் எப்ப வரும் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு புரட்சி. பல கனவுகளோட வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் போறாங்க. பல கனவுகளோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் படிக்க போறாங்க. அப்படி போறப்ப பல கனவுகளோட மூட்டை முடிச்சுகள்லாம் எடுத்துட்டு நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? ரோட்ல வந்து நிக்கிறோம், சாலையில போக்குவரத்தை எதிர்பார்த்து. அந்த கனவுகளுக்கு உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம், உங்களுக்காக விடப்பட்டதுதான் இந்த விடியல் பயண திட்டம் என்று இந்த விடியல் பயண திட்டம் வந்தது. வேலைக்கு போறோம், இங்க எத்தனையோ பேர் கூலி வேலை பார்க்குறோம். வேலைக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க? ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்க்குறீங்க. அப்ப அந்த முதலாளி என்ன சொல்றாரு? இந்த பாருமா, கூலி இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனசு எப்படி இருக்கும்? முகம்லாம் அப்படியே வாடி போயிடும். இவ்வளோ நேரம் உழைச்சதே இந்த கூலிக்காக தான். இந்த கூலியையும் நாளைக்கு தரேன்னு சொல்றீங்களேயா, இப்போ நான் பேருந்துக்கு எப்படி போறது, எங்க வீட்டுக்கு எப்படி போறது? எனக்கு பேருந்து செலவுக்காவது கொஞ்சம் பணம் கொடுங்கய்யா, கொஞ்சம் காசு கொடுங்கய்யான்னு கேட்போம்ல. இனி யாரும் முதலாளியிடம் கூனி குறுகி கூலியை கேட்க வேண்டாம். உங்களுக்காக விடப்பட்டதுதான் இந்த விடியல் பயண திட்டம். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அண்ணா கேட்டாரு, சுதந்திர இந்தியாவில் மாநிலங்கள் எப்போது சுயாட்சி என்ற சுதந்திரம் பெறுவது என்ற கேள்விகளை வீசி நாடாளுமன்ற சுவர்களை நடுங்க வைத்தவர் அண்ணா.
மாமியார் மருமகள் இருக்கீங்களா? மாமியார் மருமகளை வச்சு இந்த மாநில சுயாட்சிக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கலைஞர் அவர்கள் ரொம்ப அழகா இந்த மாநில சுயாட்சிய கதை வடிவுல சொன்னாங்க. வீட்டுல மருமகள் 1 மணி ஆயும் சமைக்காமையே முழங்கால கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அக்கா வராங்க. என்னம்மா இன்னும் சமைக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இன்னும் சமைக்கலக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சமைக்கல? வீட்டுல காய்கறி ஏதாவது இல்லையா? வீட்டுல காய்கறி ஏதாவது இல்லையா அப்படின்னு மருமகிட்ட கேக்குறாங்க. இல்லக்கா அது எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் சமைக்காம இருக்கா? அரிசி இல்லையா? இல்லக்கா என்கிட்ட அதுவும் இருக்கு. அப்புறம் அடுப்பு இல்லையா? அதுவும் இருக்கு. பத்து வைக்க தீப்பெட்டி இல்லையா? அதுவும் இருக்கு. ஏமா எல்லாமே இருக்குன்ற அப்புறம் ஏன் நீ சமைக்க மாட்ற அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த மருமகள் ஒன்று சொன்னாங்க. என்ன தெரியுமா? எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா என் மாமியார் எல்லாத்தையும் அறைக்குள் வைத்து பூட்டி விட்டு சாவியை இடுப்பில் சொருகி விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே இருந்தும் எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே பக்கம். இன்னைக்கு அப்படிதான் ஒன்றிய அரசு ஒவ்வொரு அம்மா விட்டுட்டே இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். நாங்க பெரியார் சொல்லியதை போல நேரடி நடவடிக்கைகளில் இறங்கினால் மீண்டும் ஒரு மொழி போரை நீங்கள் சந்திக்க நேரிடும். எங்கள் தமிழ் மொழி வெல்லும், எங்கள் தமிழ் மொழி வளரும். எங்கள் தமிழ் மொழியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. செம்மொழி இருக்க தமிழ் மொழி, செம்மொழி இருக்க இந்தி எதற்கு? செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு? என்றென்றும் இந்தி திணிப்பை எதிர்ப்போம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நன்றி, வணக்கம். நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். திருமானூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக திராவிட மாடல் முதல்வர், கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் அசோக சக்கரவர்த்தி அவர்களே, வரவேற்புரையாற்றிய கிளைக்கழக செயலாளர் அன்பிற்குரிய தியாக தனவேல் அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற கழகத்தின் இலக்கிய அணியின் துணைத் தலைவர் கவிச்சுடர் ஐயா கவிதை பித்தன் அவர்களே, உரையாற்றிய இளம் சொற்பொழிவாளர் அன்பு தங்கை சௌமியா அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணி லதா பால் அவர்களே, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அன்பிற்குரிய சகோதரி கீதா ஜெயவேல் அவர்களே, ஒன்றிய பார்வையாளர் அன்பிற்குரிய அருண்ராஜா அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்களே, பெரியவர்களே, கழக முன்னோடிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? அவர் சிறப்பாக வாழ்ந்தால் இந்த தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமா, நம்பர் 1 மாநிலமா கொண்டு வந்து நிறுத்தியிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர். இந்தியா முழுவதும் ஒரு பத்திரிகை, இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை சர்வே எடுக்கிறார். யார் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்னு கேட்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மற்ற மாநிலங்களில் இருக்கிறவர்களும் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று வாக்களிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர். இப்ப ஒரு சர்வே எடுத்தாங்க, யார் சொந்த மாநிலத்திலும் புகழ்பெயர்ந்த முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்றால் அதிலும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறார். அவர் போற நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறதெல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. போற இடமெல்லாம் பெண்கள் நின்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிற காட்சி. பெண்கள் கூடி நிற்பதை பார்த்து விட்டா அவர் உடனே தன்னுடைய கார்ல இருந்து கீழே இறங்கி கிட்ட போய் அவர்களுக்கு வணக்கம் வைத்து
என்னம்மா இந்த ஆட்சி எப்படி நடக்குது, நான் நடத்துகிற ஆட்சி உங்களுக்கு பிடிக்குதா, வேற என்ன தேவைன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பல இடத்துல பெண்கள் சொல்றாங்க, ஐயா நீங்கள் கொடுக்குற கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல்லூரி குழந்தைங்க நின்று வரவேற்குது. இப்ப நம்ம சௌமியா பேசினாங்களே, அவங்க ஒரு கல்லூரியில் படிச்சவங்க, அவங்கள மாதிரி இருக்கிற கல்லூரியில் படிக்கிற பெண் குழந்தைகள் நின்று வரவேற்கிறாங்க. தலைவர் போய் கிட்ட போனோடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீங்க கொடுத்த புதுமை பெண் திட்டத்தால் இன்னைக்கு நான் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு இருக்கேன், காலேஜ் படிக்க முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன், எங்க அப்பா அம்மாவுடைய வருமானம் இல்லாமல் இன்றைக்கு நீங்க கொடுக்குற திட்டத்தால மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால நான் போய் படிக்க போறேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கல்வியிலே தமிழ்நாடு மேலே மேலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்போ வந்திருக்கவங்கள பெரும்பாலும் நிறைய வயதானவர்கள் இருக்கீங்க, நடுத்தர வயது இருக்கிறீங்க. எவ்வளோ பேர் நீங்கள் காலேஜ் போனவங்க இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஒரே ஒரு பாப்பா தான் கை தூக்குது. எத்தனை பேர் 10வது படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு 10% பேர் 10வது படிச்சிருக்கீங்க. இந்த 10வது படித்ததுக்கும் ஏன் காரணம்? 89 தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வந்த உடனே ஒரு திட்டம் அறிவித்தார், திருமண உதவி திட்டம்னு. அதாவது ஏழை குடும்பத்து பெண் குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவால் சீர் செய்ய முடியல, அதனால் கல்யாணம் நடக்கிறதே சிரமமாக இருக்குது, அதனால் நான் அரசு சார்பாக 5000 ரூபா கொடுக்குறேன், அந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்துங்க, சிரமம் இல்லாமல் நடத்துங்க அப்படின்னு கொடுத்தார். வெறுமனே அதை மட்டும் கொடுத்துருந்தா அவர் சாதாரண முதலமைச்சர். நம்ம தலைவர் கலைஞர் என்ன சொன்னார், 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் அந்த பெண்ணுடைய திருமணத்திற்கு 5000 கொடுப்பேன்னு சொன்னார். அது வரைக்கும் நம்ம வீட்டு ஆளுங்க 5வது படித்தா போதும், நீ ஏன் ஹைஸ்கூலுக்கெலாம் போகிறேன்னு நிறுத்திடுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு. அப்போ தலைவர் கலைஞர் 8வது படித்தால் கொடுக்குறேன்னு சொன்னோடனே எல்லோரும் 8ஆம் படிப்பு படிக்கிறதுக்கு முதல் கட்டமாக அனுப்புனாங்க. திருப்பி தலைவர் கலைஞர் 96 முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ சொல்கிறார், 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் 10,000 வழங்குகிறேன் திருமணத்திற்குனார். 10வது படிக்க வச்சாங்க. அடுத்த முறை முதலமைச்சராக வரும்போது சொன்னார், நீ 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கவை. அதற்கு அடுத்த முறை சொன்னார், கல்லூரியில் படிக்கவைன்னு. இப்படி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழ் சமூகத்தில் பெண்கள் படிப்பு மேலே வருகின்ற வாய்ப்பு வந்தது. இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் பார்த்தாரு, எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டார். இந்த சர்வே கணக்கெல்லாம் எடுங்க அப்படின்னாரு. கல்லூரியில் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் படித்து +2 வரைக்குமே எல்லா பிள்ளைங்களும் நிறுத்திடுறாங்க. +2 முடித்தவங்க 50 பேர் தான், 100 பேர் படித்தா 50 பேர் தான் கல்லூரி படிக்க வராங்கன்னு சொன்னோடனே நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வருவோம், அவர்கள் படிப்பதற்கு மாதம் 1000 கொடுப்போம், எத்தனை வருஷம் படித்தாலும் 1000 ரூபா கொடுத்தா அவங்க கல்லூரி படிப்பு முடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் இன்றைக்கு 50% இருந்தது 85% பெண் குழந்தைகள் கல்லூரி படிக்க போயிருக்காங்க. பல வீட்டில் போய் கேட்டோம்னா தெரியும், இப்போ நம்ம வீட்டு பெண் என்ன படிக்குதுன்னா கல்லூரி படிக்குதுன்னு. எழுதி வச்சிங்க, 5 வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் +2 முடித்தா கல்லூரி படிப்பை முடித்தவர்களாக இருப்பார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. கல்வி அறிவு வந்துட்டால் அதன் மூலமாக அவர்கள் முன்னேறட்டும், சொந்த தொழில் பார்த்தாலும் விவசாயம் பார்த்தாலும் படிச்சிருந்தா முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்முடைய முதலமைச்சர் படிப்பை கொடுக்குறார். இதே வட இந்தியாவில் என்ன பண்ணுறான், நீ படிக்கலாம் வேணாம், படிக்கிறதுக்கு கொடுக்குற பணத்தை வச்சு நான் கோயில் கட்டுறேன்னு கோடி கோடியாக கோயிலை கட்டிகிட்டு இருக்கான். ஏழை மக்கள் வரி பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்காமல் கோயில் கட்டுறான். அதுதான் நம்முடைய முதலமைச்சருக்கும் அவருக்கு இருக்கு வித்தியாசம். அந்த முதலமைச்சருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடினால், இன்றைக்கி பாப்பா சொல்லிச்சு காலை உணவு திட்டம், காலையில் வெறுவைத்தோட குழந்தைங்க போகக்கூடாது அப்படிங்கிறது. நான் சமீபத்தில் 2-3 மாதம் முன்னாடி லண்டன் போயிருந்தேன். லண்டன் போயிருந்தபோது அங்கே ரயில் நிலையத்தில் போயிட்டு ரயில் நிலையத்துக்கு வெளியில் வரும்போது ஒரு போர்டு மாட்டியிருந்தது. ஒருவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவருக்கு பக்கத்தில் 2 குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நின்றுட்டேன். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களை தான் அந்த ஃபோட்டோவில் நம்ம பார்த்துருக்கோம். முதலமைச்சர் உட்காந்து சாப்பிடுவார், பக்கத்தில் 2 பள்ளி பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க உட்காந்து சாப்பிடுவோம், அவர் ஊட்டுவார் அந்த குழந்தைங்களுக்கு. காலை உணவு திட்டம் கொண்டு வந்த அன்னைக்கு முதல்ல துவங்குறப்ப முதலமைச்சர் போய் அந்த திட்டத்தை துவங்கும் போது எடுத்த ஃபோட்டோ அதே ஃபோட்டோ போல் இருக்கான்னு பார்த்தப்போ அது லண்டன் மாநகரத்து மேயர் அங்கே இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து துவக்கி வைத்து அவர் சாப்பிடுகிற அந்த ஃபோட்டோ அங்கே இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த திட்டம் 1 வருடம் கழித்து லண்டனில் போய் அமல்படுத்துகிறாங்க. லண்டன் எந்த நாட்டில் இருக்குது? இங்கிலாந்து நாட்டில் இருக்குது. இங்கிலாந்து நாட்டுடைய தலைநகரம். இங்கிலாந்து எந்த நாடு? ஒரு காலத்தில் நம்ம ஆண்டார்களே ஆங்கிலேயர்கள், சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிலேயர்களோட நாடு. நம்மை விட பல மடங்கு வளர்ந்த நாடு, பல மடங்கு செல்வத்திலே கொழிக்கிற நாடு. அந்த நாட்டு ஒரு மேயர் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார். அப்புறம் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கும்போது சொல்கிறாங்க, வருகின்ற தேர்தலில் நாங்கள் ஜெயித்தோம்னா
எந்த பிள்ளையும் காலையில் வெறும் வயிற்றோடு சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு. இன்றைக்கு இங்கிலாந்து நாடு முழுவதும் இந்த காலை உணவு திட்டம் வந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்து முதலமைச்சர் பார்த்து தான் அதை செய்வாங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் அந்த முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு. இப்போ நான் சொன்ன புதுமை பெண் திட்டத்தை 3 வருடம் கழித்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் அறிவிக்கிறார், நம்ம முதலமைச்சரை பார்த்து. இதவே இன்னொரு நாட்டில் இன்றைக்கி நம்ம முதலமைச்சரை பார்த்து செயல்படுறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் எப்படி சிந்தித்து செயல்படுகிறார் என்பதை நான் உணரணும். அதனால தான் அந்த முதலமைச்சர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைக்கு இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். இந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது கூட நம்முடைய முதலமைச்சர் ஒரு உறுதிமொழி எடுத்தார். என்ன உறுதிமொழினா, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படின்னு கோஷம் அவர் போட நாங்கள் பின்னாடி நின்று கோஷம் போடுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஏன் இன்றைக்கு இந்த நிலைமை? மோடி அரசாங்கம் ஏற்கனவே தமிழ்நாடுனா அவனுக்கு பிடிக்காது, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் மோடின்னா பிடிக்காது. அதனால தான் தமிழ்நாட்டில் மோடி கட்சிக்கு ஓட்டே போடுறதில்ல, அவங்க இங்கே எம்பியாக ஜெயிக்கிறதில்ல. அதனால் அவன் என்ன பண்ணுறான், நீ என்னை ஜெயிக்க விடலைன்னா உங்கள் நாட்டுக்கு எந்த திட்டமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற வரி பணத்தில் நமக்கு திருப்பி தர வேண்டிய பணத்தை கூட கொடுக்காமல் இருக்கிறாங்க. நம்ம டீ குடிக்கிறோம், அந்த டீயில் போடுற சர்க்கரைக்கு வரி உண்டு, டீ தூளுக்கு வரி உண்டு, பாலுக்கு வரி உண்டு. இந்த வரியெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கும் போகுது. அங்கே போகிற பணத்தில் திருப்பி நமக்கு அவங்க தரணும். நமக்கு எவ்வளோ தர்றாங்கன்னா, 1 ரூபா நம்மள்கிட்ட வரியை வாங்கினா 29 பைசாவை தான் திருப்பி தரான். இதுவே அந்த மோடி ஜெயிச்சிருக்கிற உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல, அந்த மாநிலத்துக்கு அவன் எவ்வளோ தர்றான்னா 9 ரூபா தரான். பீகாருக்கு 10 ரூபா தரான். நம்ம பணத்தை கொள்ளையடித்து அங்கே இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுக்குறான். என்ன காரணம்னா, அந்த உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பி தொகுதி இருக்குது, பீகாரில் 40 எம்பி தொகுதி இருக்குது, பக்கத்தில் இருக்கிற மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாநிலங்களில் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டா போதும். ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பற்றி கவலைப்பட வேணாம், அவங்க யாருக்காவது ஓட்டு போட்டோம், நம்ம ஜெயிச்சு வந்து இவர்களை வைத்தே கொண்டே ஆட்சியை நடத்தலான் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதையும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமானது, இந்தி திணிப்பு. இந்தியை திணிப்பதை முதல்ல எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான். 85 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் இந்தியை கொண்டு வந்த நேரத்தில் அதை எதிர்த்து போராடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலம்தான். காரணம், இந்தி வந்தால் எங்கள் தமிழ் அழியும், என் தாய்மொழி அழியும், என் தாய்மொழியை விட்டு உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி தான் நாம் அதை எதிர்த்து போராடினோம். பக்கத்தில் இருக்கிற கீழப்பழூரை சேர்ந்த சின்னசாமி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார். தன் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டு இந்தி ஒழிக, தமிழ் வாழ, தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டவர். அப்படி தமிழை காப்பாற்ற பலரும் உயிரை மாய்த்து கொண்டு தங்களை தாங்களே கொண்டு காப்பாற்றிய மொழியை மீண்டும் அழிப்பதற்கு அவங்க துடிக்கிறாங்க. இந்த துடிக்கிற காரணம் என்ன? நம் மீது இந்தியை திணித்தால் நாளைக்கு ஒன்றிய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடத்துகிற தேர்வெல்லாம் இந்தியில் நடத்துவான். தாய்மொழியை இந்தியா கொண்டவன் இந்தியில் அதிக மார்க் வாங்குவானா, நமக்கு 3வது மொழியாக அதை படிக்கிற நம்ம இந்தியில் மார்க் வாங்குவோமா? நம்ம வாங்க முடியாது. தாய்மொழியை இந்தியா கொண்டவன் தான் அதிக மார்க் வாங்குவான். அப்போ அவன் வேலைக்கு வந்துடுவான். இதுதான் அவங்க திட்டம். ஏற்கனவே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் தமிழே தெரியாதவன் தமிழில் மார்க் வாங்கினான்னு சொல்லி வட இந்தியாவை சேர்ந்தவனை கொண்டாந்து இங்கே வேலைக்கு போட்டு அதை கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்முடைய முதலமைச்சர் தான் தடுத்தார். இன்றைக்கி ரயில்வே துறையில் அப்படி தான் இந்தியில் பரீட்சை வச்சு அதில் வெற்றி பெறுவர்களை கொண்டு வந்து இங்கே ரயில்வேயோட தமிழ்நாட்டிலையும் அவங்கள வேலைக்கு வைக்கிறான். பேங்க்குக்கு போனால் பேங்க்கில் மேனேஜர் இந்திக்காரனை கொண்டாந்து இப்போ இங்கே உட்கார வைக்கிறான். எதிர்காலத்தில் நம்ம தாலுகா ஆஃபீஸ்லையும் யூனியன் ஆஃபீஸ்லையும் அவனை கொண்டாந்து உட்கார வச்சா அவன் கேட்குற கேள்வி நமக்கு புரியாது, நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது. உண்டா இல்லையா? அதனால தான் இந்தி வேண்டாம் அப்படிங்கிறோம். எங்கள் மொழி போதும் எங்களுக்கு. இதை நம்ம 85 ஆண்டுகளாக போராடுறோம். இப்போ தான் பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகா மாநிலத்தில் உணர்ந்து கொண்டு அவங்க அங்கே போராட ஆரம்பிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் இப்போ தான் சட்டம் கொண்டு வரான், பஞ்சாபில் எல்லோரும் பஞ்சாபி படிக்க வேண்டும் அப்படின்னு. தெலுங்கானாவில் இப்போ தான் சட்டம் கொண்டு வர்றான், எல்லா பிள்ளைகளும் தெலுங்கு படிக்க வேண்டும்னு. இது 67 அண்ணா கொண்டு வந்தார், நாங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் படிச்சுக்கிறோம்னு. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் பல கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் கூட வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குதுன்னா அண்ணா கொண்டு வந்த திட்டம். அதனால தான் அந்த வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை மிக தெளிவாக ஆணித்தரமாக வாதிட்டு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்திருக்கிறார். அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், வடநாட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு ஹிந்தி தெரியணும்லங்கிறான். நான் ஏன் வடநாட்டுக்கு போகணும்? இப்போ இங்கே நீங்கள் பலரும் இருக்கிறோம். இதில் திருப்பதி போனவங்க எவ்வளோ பேர் கை தூக்குங்க? திருப்பதியில் என்ன மொழி பேசுவாங்க? தெலுங்கு. இப்போ நம்ம திருப்பதி போகிறோம்னா தெலுங்கு கற்றுக்கிட்டு போகிறோமா? இல்லை.
பெங்களூர் போகிறவங்க டூர் போகிறவங்க இருப்பாங்க, யாராவது அங்கே இல்லைன்னா நம்ம வீட்டு பையன் வேலைக்கு போயிருப்பான், போவோம். அங்கே பேசுகிற மொழி கன்னடம். அங்கே போகிறவங்க யாராவது கன்னடம் கற்றுக்கிட்டு போகிறோமா? இல்லை. இன்னும் சொன்னோம்னா நம்ம ஏரியாவில் நிறைய பேர் கேரளாவில் போய் வேலை பார்ப்பாங்க. யாராவது மலையாளம் இங்கே கற்றுக்கிட்டு அங்கே வேலைக்கு போகிறான், அங்கே போகிற இடத்துல தேவை இருந்தால் நாளைக்கு மலையாள வார்த்தையை கற்றுப்பான். அங்கே இருக்கிறவனை பாட்டு சேட்டா எனக்கு கட்டஞ்சாயா கொடுன்னு மலையாளத்தில் 2 வார்த்தையில் கேட்டுருவான். அது போதும், அதுக்கு மேலே என்ன வேணும்? இதுதானே தேவை. அடுத்த மொழி நமக்கு எதுக்கு? நமக்கு தேவை நம்ம மொழி, தாய்மொழி. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னா ஆங்கிலம், வடநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னா ஹிந்தி தேவைன்னு சொல்கிறான். அங்கே எங்கே வேலை இருக்குது? அங்கே வேலை இல்லாதனால தான் நம்ம ஊர் பரோட்டா போடுற கடையிலையும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிண்டுற கடையிலையும் வேலை பார்க்குறது. இப்போ யார் வந்து வேலை பார்க்குறா? வடநாட்டை சேர்ந்தவன் தான் இங்கே வந்து வேலை செய்கிறான். அங்கே வேலை கிடைக்காதனால தான் அவன் இந்தியை படிச்சுட்டு இங்கே வரான். நம்ம இந்தியை படிச்சுட்டு அப்புறம் எங்கே வேலைக்கு போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. அதனால தான் நாம் சொல்கிறோம் இந்தி வேண்டாம், எங்கள் தாய்மொழி தமிழ் போதும்னு சொல்கிறோம். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு பிறந்தநாளை கொண்டாடும் போது எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம். நம்ம வீட்டு பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடினா என்ன பண்ணுவோம்? கேக்கு வாங்கி வச்சு புது ட்ரெஸ்ஸு போட்டு கேக்கை வெட்டி எல்லாம் கை தட்டி பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு பாடி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பாடி கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் நாங்கள்லாம் போகிறோம் அண்ணா அறிவாலயத்தில் அவரை பார்த்து சால்வை போட்டு வாழ்த்து சொல்வதற்கு. வந்து மேடைக்கு வந்தவர் வந்த உடனே எடுத்த உறுதிமொழி நான் ஏற்கனவே சொன்னது போல, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுவே நம் இலக்கு, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நாம் தொடர்ந்து போராடுவோம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை தான் அந்த மேடையில் எடுத்தார்னா, இந்த நாட்டை காப்பதற்கு இன்றைக்கு அவரை விட்டால் நாதி கிடையாது. இந்தியாவில் இருக்கிற பல முதலமைச்சர் இருக்கிறாங்க. மோடியை எதிர்த்து தைரியமாக பேசுகின்ற முதலமைச்சர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவர்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டை காப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் பின்னால் நாம் அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையே அவருடைய பிறந்தநாள் சூழ்நிலையாக நாம் ஏற்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை கழகத்துடைய சொற்பொழிவாளர் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் உரையாற்றுவார். திருமானூர் மேற்கொன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட நாயகர், நல்லாட்சி நாயகர், மக்கள் தலைவர், கழகத் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், எங்கள் கொள்கை குடும்பத்தின் குல விளக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தியாக தீபம், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத மான வீரன், எங்கள் அஞ்சுகத்தாயின் வீர பேரன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், அன்பு சகோதரர் அசோக சக்கரவர்த்தி அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற கிளைக்கழக செயலாளர் தியாக தனவேல் அவர்களே, எனக்கு முன்னால் நேரங்கருதி நாளைக்கு சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டி இருப்பதாலும் சென்னை பயணத்துக்கான வானூர்திக்கு விமான நிலையம் நோக்கி இன்னும் சில நிமிடங்களிலே அவர் புறப்பட வேண்டி இருப்பதாலும் சுருங்க உரையாற்றினாலும் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை உங்கள் நெஞ்சத்திலே ஆழப்பதிய உரையாற்றி அமர்ந்திருக்கிற மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், பொது வாழ்க்கையிலே இவர் அமைச்சராக இருக்கிற காலம் அரியலூர் மாவட்டத்தின் பொற்காலம் என்று சொல்லத்தக்க வகையில் இயக்க தோழர்கள் நெஞ்சத்தில், பொதுமக்கள் உள்ளத்தில் நிரந்தர சிம்மாசனம் போட்டு கொலுவிற்றிருக்கிற கொள்கை செம்மல், ஆறுயிர் உடன்பிறப்பு மாண்புமிகு சாசி சிவசங்கர் அவர்களே, உரையாற்றிய இளம் சொற்பொழிவாளர் அன்பு உடன்பிறப்பு சௌமியா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக அளவிலான பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற
சகோதர சகோதரிகளே, உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளே, பெருந்திரளாக எதிரே குழுமி இருக்கிற அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் நேரம் கருதி எல்லோர் பெயரையும் சொல்லி அழைத்து வணங்கியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அனைவரையும் முதலிலே வணங்குகிறேன். கீழக்காவட்டாங்குறிச்சியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை இது பொதுக்கூட்டமா, திருமானூர் மேற்கு ஒன்றியத்தில் நடைபெறுகிற தொகுதி மாநாடா என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய அசோக சக்கரவர்த்தி மற்றவர்கள் ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் சக்கரவர்த்தி என்று பெயர் வைத்ததற்கு ஏற்ப மற்ற நிர்வாகிகளுடைய தோள் கொடுத்து துணை நின்ற ஒத்துழைப்பால் இந்த விழா மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிறது. நான் வந்ததிலிருந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீது பொதுமக்களும் கழகத் தோழர்களும் பொழிகின்ற அன்பை கூர்ந்து கவனித்தேன். நம்முடைய சௌமியா திராவிட மாடல் என்றால் என்ன, கலைஞரை விட ஆபத்தானவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று நம்முடைய கொள்கையின் மாற்று முகாமிலே இருப்பவர்கள் ஏன் சொல்லுகின்றார்கள்? திராவிட மாடல் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே உரையாற்றுவதற்கு முன்பு அமைச்சர் அவர்கள் மீது அன்பை பொழிந்த தோழர்கள் சால்வை அணிவிப்பதும் இருவண்ணக்கரை வேட்டி அணிவிப்பதும் பட்டாடை பொன்னாடை என்று அணிவித்து சாறை சாறையாக அன்பை பொழிந்து கொண்டு வரிசையாக நின்ற நேரத்தில் ஒற்றை கையோடு ஒரு தோழர் வந்து அவருக்கு தோளிலே 2 கைகளாலும் துண்டு அணிவிக்கக்கூடிய வசதி இல்லாத நிலையில் ஒரு கையால் துண்டு அணிவிக்க வந்தபோது தன்னுடைய மறுகையால் அவரை அரவணைத்து கொண்ட அமைச்சரை கவனித்தேன். இன்னொரு உடன்பிறப்பு சகோதரர் விபத்திலே ஒரு காலை இழந்து செயற்கைக்கால் பொருத்தி நடக்க முடியாமல் வந்த பொழுது அவரை அதிகம் நடக்க விடாமல் அவர் அருகிலேயே வாஞ்சையோடு அன்பை பொழிந்து சென்று அவர் வழங்கிய ஆடையை பெற்றுக்கொண்ட அமைச்சரின் அந்த உடன்பிறப்பு பாசத்தை கவனித்தேன். நம்முடைய மாவட்ட பிரதிநிதி ஆரோக்கியம் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற பொழுது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய அரசினுடைய நோக்கத்தை நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு தான். நாங்கள் கட்டுப்பாட்டோடு இருந்த காரணத்தால் தான் மக்கள் தொகை குறைந்து போயிருக்கிறது. டெல்லி கொண்டு வந்த அந்த திட்டத்திலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல், கட்டுப்பாடு காக்காமல், ஒன்றிய அரசின் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பின்பற்றாத காரணத்தால் அதிக மக்கள் தொகையை வடபுலத்திலே பெற்று தள்ளிவிட்டு இன்றைக்கு தொகுதி மறுவரை என்கிற பெயரிலே யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு அதிக தொகுதி மக்கள் தொகை எண்ணிக்கையை காட்டி குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக பின்பற்றிய எங்களுக்கு, அரசாங்கம் போட்ட திட்டத்திற்கு மரியாதை கொடுத்த எங்களுக்கு, ஒன்றிய அரசின் டெல்லி ஆட்சியில் இருந்தவர்கள் போட்ட திட்டத்திற்கு பெருமை சேர்த்த எங்களுக்கு மக்கள் தொகை எண்ணிக்கை கணக்கை காட்டி மறு தொகுதி சீராய்வு வரையறை என்று சொல்லி தமிழ்நாட்டு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க பார்க்கிறாய் என்று ஆரோக்கியம் பேசிய பொழுது, என்ன ஆரோக்கியம்? எழுதி குறிப்பெடுத்து வந்து பேசுகிற தலைமை கழக பேச்சாளரை போல பேசுகிறீர்களே என்று கேட்டபோது, நான் ஆரோக்கியம் எந்த ஊர் என்று நம்முடைய மாவட்ட அணி அமைப்பாளர் கேட்டேன். அவர் பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை என்று சொன்னார். நானும் புதுக்கோட்டை தான் என்கிற மகிழ்ச்சி எனக்கு. வடக்கே திருச்சி மலைக்கோட்டை, தெற்கே திருமயம் புகழ்கோட்டை, நடுவில் திகழும்
கலைக்கோட்டை நாடே புகழும் புதுக்கோட்டை என்று புதுக்கோட்டையை பற்றி என்னுடைய ஊரை பற்றி நான் சொல்வது உண்டு. இங்கேயும் ஒரு புதுக்கோட்டையிலே ஆரோக்கியம் இருப்பதால் தான் இந்த பகுதி ஆரோக்கியமான அரசியலோடு திகழ்கிறது. ஒரு ஆரோக்கியமான மனிதரை மாவட்ட செயலராக பெற்றிருக்கிறது. உடன்பிறப்பின் மீது அன்பை கலப்படமில்லாத ஒரு தாய்ப்பாலை போல பகிர்ந்து கொள்கிற அமைச்சரை பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு மட்டும் அவர் காலையிலே அரியலூரில் புறப்பட்டு ஜெயங்கொண்டம் சென்று குன்னம் போய் பெரம்பலூர் போய் சின்ன வெண்மணியிலே புதிய பேருந்து வழித்தடத்தை தொடங்கி வழித்தட நீட்டிப்பையெல்லாம் தொடங்கி வைத்து பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கி இன்று மாலையிலே ஓய்வெடுக்க கூட வாய்ப்பில்லாமல் மேலப்படுவூரிலே ஒரு பள்ளியிலே தொடக்க பள்ளியிலே ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறளுடைய 1330 குறளையும் ஒருவர் 10 குறள் வீதம் 133 இளந்தளிர்கள் 5ஆம் வகுப்புக்குள் படிக்கின்ற நம்முடைய குடும்பத்து செல்வங்கள் உலக சாதனை புரிந்து ஒரு அதிகாரத்தை ஒரு குழந்தை என்று அவர்களை ஒப்பிக்க வைத்து 133 அதிகாரங்களில் இடம்பெற்றிருக்கிற 1330 திருக்குறளையும் ஒப்பிக்க வைத்து அந்த பிள்ளைகள் பெற்ற சான்றிதழை இவர் கையால் தரப்பெற்று ஒரு மிகப்பெரிய மொழி புரட்சியை அறிவு புரட்சியை அடிக்கல் நாட்டி விட்டுத்தான் கீழ காவட்டாங்குறிச்சிக்கு நம்முடைய திருமானூர் மேற்கொன்றிய கழக கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் அவர்கள். கொளப்பாடி உங்களுக்கெல்லாம் தெரியும், குன்னம் தொகுதியில் வேப்பூர் ஒன்றியத்தில் இருக்கு. வேப்பூர் ஒன்றியம் அந்த கொளப்பாடியில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது மக்களை சந்திக்க போகிறார். ஒரு 13 வயது சிறுமி இவர் காரை நிறுத்துகிறார், வழிமறித்து நிறுத்துகிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காரை ஒரு மாணவி நிறுத்துகிற துணிச்சல் எப்படி வந்தது என்று நிறுத்திவிட்டு என்னம்மா என்று அன்போடு கேட்கிறார். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, உங்க காரை நான் நிறுத்தக்கூடாது, ஆனால் ஒரு முக்கியமான காரணத்துக்காக நிறுத்தினேன் என்று நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்களிலே ஒரு சகோதரி 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி சொல்கிறார். ஐயா எங்க கொளப்பாடியில் ஒரு பஞ்சாயத்து நூலக கட்டடம் இருக்கு, உள்ளே நூல்கள் நிறைய இருக்கு, ஆனால் அந்த நூலகத்தை பராமரிக்க கவனிக்க கண்காணிக்க முறைப்படுத்தி நடத்த ஒரு வழி இல்லாத காரணத்தால் அதை யாரும் பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்திய காரணத்தால் நாங்களெல்லாம் அங்கே உள்ளே போய் அந்த நூல்களை படிக்க முடியவில்லை என்று அந்த 13 வயது சிறுமி இவரிடத்திலே உரிமையுடன் கோரிக்கை வைக்கிறார். எங்கள் தொகுதியினுடைய பிரதிநிதி நீங்கள், சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் என்று. உடனே நம்முடைய அமைச்சர் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அந்த நூலகத்திற்கு நிதி ஒதுக்குகிறார். ஆனால் விதி இடம் கொடுக்கவில்லை. உடனே நூலகம் என்று சொன்னால்தானே விதி இடம் கொடுக்காது, அதை படிப்பகம் என்று தொடங்குகிறேன் என்று தொடங்கி தொடக்க விழாவை நடத்தி அந்த விழாவுக்கு செல்கிறார். இப்பொழுது படிப்பகத்தை திறந்து வைக்க வேண்டும். கல்வெட்டிலே படிப்பகத்தினுடைய திறப்பாளருடைய பெயரை இடம்பெற்றிருக்கிறது. யார் திறந்து வைத்தது தெரியுமா? அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரா, அமைச்சரா, நிதி வழங்கிய சட்டமன்ற உறுப்பினரா, ஒன்றிய பெருந்தலைவரா, ஊராட்சி மன்ற தலைவரா, உயர் அதிகாரிகள் பெருமக்களா? இல்லை சகோதரிகளே, நண்பர்களே, எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த நூலகம் நீண்ட நாட்களாக பூட்டி கிடக்கிறது. இதை திறந்து வைத்து அறிவுலகத்தை என்னை போன்ற புதிய தலைமுறைக்கு திறந்து காட்டுங்கள் என்று கோரிக்கை வைத்தாளே 13 வயது சிறுமி செம்பருத்தி, அவள்தான் நூலக திறப்பாளர். கல்வெட்டிலேயே இந்த படிப்பகத்தினுடைய திறப்பாளர் செம்பருத்தி என்று உயர் அதிகாரிகள் பெருமக்கள் எல்லாம், அரசியல் தலைவர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிற அந்த இடத்தில் செம்பருத்தியை திறக்க வைத்து அந்த படிப்பகத்தை இன்றைக்கு பட்டொளி வீசி பறக்கிற அறிவு கருவூலமாக உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற அமைச்சரைத்தான் நீங்கள் மாவட்ட கழக செயலராக பெற்றிருக்கிறீர்கள். சௌமியா அவர்களே,
அது என்ன திராவிட மாடல் என்று ஒரு கேள்வி கேட்டீர்களே, இதுதான் திராவிட மாடல். அன்பே உயிரென்று நாடல், அறிவை திசைதோறும் தேடல், அடாத செயல்களை சாடல், ஆன்றோர் கலந்துரையாடல், அறப்போர் களத்தில் கூடல், அனைவரும் சமமென்று பாடல், ஆரியத்தை கிழித்து போடல், ஆதிக்கத்தை இழுத்து மூடல், தமிழ் அன்னைக்கு வாகை சூடல், அதுதான் திராவிட மாடல் என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தந்தையை சுயமரியாதை சிங்கமாக அரியலூரிலே ஆண்டிபடம் பகுதியில் பெற்றதால் அவருடைய வளர்ப்பாக, தளபதியின் வார்ப்பாக நம்முடைய இளம் தலைவர், நாளைய தமிழ்நாட்டின் நம்பிக்கை விடிவெள்ளி, தாய் 8 அடி பாய்ந்தால் 16 அடி அல்ல, நான் 32 அடி பாய்வேன் என்று இன்றைக்கு புதிய தலைமுறைக்கான எழுச்சி மிகு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கிற இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய உற்ற நண்பனாக வலம் வருகிற ஒரு மாண்புக்குரியவரை நீங்கள் இங்கே இந்த மேடையிலே பார்க்கிறீர்கள். நான் குறிப்பிட்டேன், மாலையிட வந்தவர்களை, ஆடை அணிவிக்க வந்தவர்களை அவாவினார், அன்பை பொழிந்தார் என்று. அதிலே மிக மிக கவனிக்க வேண்டிய ஒன்று, நம்முடைய தியாக தனவேலுவை அதட்டி அழைத்தார். ஒன்றிய செயலர் அசோக சக்கரவர்த்தியை கூப்பிட்டார். உரிமையோடு கோபத்தோடு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஏன் இங்கே இவ்வளவு பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய சகோதரர்கள் ஆண்கள் எல்லாம் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு நாற்காலிகள் இருக்கிறதோ அந்த நாற்காலி முழுக்க பெண்கள் உட்காரட்டும். நம்முடைய உடன்பிறப்புகளான சகோதரர்கள் இந்த பக்கம் வந்து நிற்கட்டும். நின்றது போக அமர்ந்தது போக நாற்காலிகள் போதவில்லை என்றால் நம்முடைய சகோதரிகள் ஒப்புக்கொண்டால் அமரட்டும் என்று நினைச்சு பாருங்க. சௌமியா கேட்டாரே, அவங்கள பார்த்து கேள்வி கேட்டு பதில் வாங்கினாரு. 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்கள் நிற்க, பெண்கள் நாற்காலி போட்டு உட்கார முடியுமா? சகோதரிகளே, இங்க பாருங்க, இந்த கூட்டத்தில் பெரும்பாலான ஆண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 70-75% பெண்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல். இதுதான் பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் போராடி கொண்டு வந்த திராவிட மாடலை காப்பாற்றி இந்த தமிழ்நாட்டிலே நிறுவிக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் தளபதியினுடைய ஆட்சிக்கு பெயர்தான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடலின் ஒளி விளக்குகளாக நீங்களெல்லாம் இங்கே சௌமியா சொன்னதை போல புன்னகை ஒளி வீசி, பட்டொளி வீசி, மகிழ்ச்சியோடு ஒரு கூட்டத்திலே வந்து சகோதரிகள் அமர்ந்தால் 7-7:30 மணிக்கு நீங்கள் பேசி கிழிச்சது போதியா, நாங்கள் எந்திரிச்சு ஊருக்கு போகிறாயான்னு சொல்லுவாங்க. வந்ததிலிருந்து பார்க்கிற இந்த கூட்டத்தில் பேசுகிற பேச்சை கேட்டு உள்வாங்கி கொண்டு கையொலி எழுப்பி ஆரவாரத்தோடு உற்சாகமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவது என்பது கார் கண்ணாடியை ஏற்றிக்கொண்டு குளிர் வசதி செய்யப்பட்ட அந்த காருக்குள்ளே குழு என்று போவதோ, அந்த பதவியால் கிடைக்கிற சுகத்தை அனுபவித்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்துவதோ அல்ல. கிடைக்கிற வாய்ப்பை நம்முடைய தளபதி, நம்முடைய தலைவர் தப்பி தவறி கூட தான் ஏற்றிருக்கிற எந்த பதவியையும் பதவி என்று சொன்னது கிடையாது. இது மக்கள் உங்களுக்காக உழைக்க கிடைத்த வாய்ப்பு, பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். அடிப்படையோடு வளர்ந்தவர், படிப்படியாக உயர்ந்தவர். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு வேண்டாத எதிர்கொள்கை உள்ளவர்கள் கூட, கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் கூட அரசியலிலே, உழைப்பிலே கலைஞருக்கு நிகரானவர்கள் எவரும் இந்தியாவில் இல்லை என்று சொன்னபோது அவர் சொன்னார், தளபதி மு.க. ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது மறுபெயர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னார். அவர் உருவாக்கிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சரை போன்றவர்களும் அந்த உழைப்புக்கு இலக்கணமாக திகழ்கிற காரணத்தால் தான் நான் அண்மையிலே கேள்விப்பட்டேன், இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற லெப்பக்குடிக்காடு என்கிற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீண்ட நெடுங்காலமாக 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பகுதியிலே மிகுதியான மக்களாக வசிக்கிற அந்த லெப்பக்குடிக்காடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு குடியிருப்பு மனைக்கான பட்டா உரிமை
எந்த ஆட்சியிலும் வழங்கப்படாத ஒரு நிலை இருந்தது. இவர் சட்டமன்ற உறுப்பினராக வாக்கு கேட்டு போகிறார். நான் தளபதி வழியிலே உங்களுக்கு உழைப்பேன், ஆட்சிக்கு வந்தால் தளபதி இடத்திலே போய் அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பை, பற்றை, நேசத்தை, பாசத்தை பயன்படுத்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று இவர் வாக்கு கேட்டபோது அந்த லெப்பக்குடிகாடு பகுதி மக்கள் சொல்கிறார்கள், ஐயா எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க, எத்தனையோ ஆட்சி வந்துருச்சு, இங்கே குடியிருக்கிற எங்களுக்கெல்லாம் வீட்டு மனை பட்டா இல்லை, நாங்கள் இங்கே நிரந்தர குடியிருப்புக்குரியவர்கள் என்கிற பெருமையோடு வாழ முடியவில்லை என்று கோரிக்கை வைக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்கள், அன்றைக்கு வேட்பாளராக இருக்கிற அமைச்சர் அவர்கள், என்னை வெற்றி பெற வையுங்கள், நான் நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய கோரிக்கையாக நிலுவையாக இருக்கிற பட்டாவை பெற்றுத் தருவேன் என்கிறார். வெற்றி பெற வைக்கிறார்கள். நம்பி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார், அமைச்சர் ஆகிறார். வருவாய்த்துறையோடு தொடர்பு கொண்டு லெப்பக்குடிகாடு பொதுமக்களுக்கு பட்டா கொடுக்க என்ன செய்யலாம் என்று கேட்கிற போது அவர்கள் பல்வேறு விதிகளை காரணம் காட்டி பட்டா கொடுக்க வாய்ப்பில்லை என்று சொன்னபோது என்ன செய்தார் நம்முடைய அமைச்சர்? கொடுக்க முடியாது என்று அதிகாரிகள் சொன்ன பிறகு நாம் என்ன செய்வது என்று விட்டு விட்டாரா? முதலமைச்சரை சந்திக்கிறார். அண்ணே, நான் வெற்றி பெறுவதற்கு மிகுதியான வாக்குகளை வழங்கி என் வெற்றியை உறுதி செய்தவர்கள் 50-60% அல்ல, அந்த ஊரிலே இருக்கிற அத்தனை பொதுமக்கள் 100% வாக்குகளை எனக்கு வழங்கி என்னை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஒரு கோரிக்கையை வைத்தார்கள், செய்வேன் என்று வாக்குறுதி வழங்கினேன். சொன்னதை செய்வதும் செய்வதையே சொல்வதுமான முதலமைச்சர் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிரதிநிதியாக நான் அந்த ஊருக்குள் இனிமேல் நுழைய வேண்டுமானால் லெப்பக்குடிகாடு மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்களின் நாடி பிடித்து உழைத்து ஒரு தூரத்து கடைக்கோடி தொண்டனுக்கும் தோழனுக்கும் குடிமகனுக்கும் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளனுக்கு திருநாளாகும் என்று புரட்சி கவிஞன் சொன்னதைப் போல கடைக்கோடி மக்களுக்கு தன்னுடைய திட்டங்கள் போய் சேருகிற வகையிலே உழைத்துக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற முதலமைச்சர் விதிகளை தளர்த்தி மாண்புமிகு சி சிவசங்கர் லெப்பக்குடிகாடு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வகையில் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குகள் என்று சிறப்பு தகுதியான ஆணையை பிறப்பித்து அந்த மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்கி வாழ்நாள் முழுக்க இனி எத்தனை ஆண்டு காலம் ஜனநாயக நாட்டிலே, சுதந்திர நாட்டிலே தேர்தல் ஜனநாயகம் ஒளி வீசுகிற வரை தேர்தல் வந்தாலும் எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு சிவசங்கருக்குத்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மக்கள் தொண்டனாக அவர் இருக்கிற காரணத்தால் தான் ஒரு கிராமத்தில் ஒரு சிற்றூரில் தன் தலைவனுக்கு நடக்கிற பிறந்தநாள் விழா, அதில் உரையாற்றுகிற அனைவரும் தனியே ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர் தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லோரும் பேசினார்கள். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் நிறைய பெருமைகளுக்குரியவர், நிறைய விருதுகளை பெற்றவர்கள், பாராட்டுகளை பெற்றவர்கள். அவர் சென்னை மேயராக இருந்தபோது உலக மேயர்கள் மாநாட்டிலே போய் தொடர்ந்து விருதுகளை குவித்தவர். தலைவர்களால், மூத்த தலைவர்களால் பாராட்ட பெற்றவர். அறிஞர் அண்ணாவாலேயே தன்னுடைய 13 வயதிலே கலைஞருடைய பிள்ளைகளில் நீ ஒரு பிடிவாதக்காரன், உன்னை பார்த்தால் என்னிடத்திலே தேதி கேட்க நீ காட்டுகிற ஆர்வத்தை பார்த்தால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக வரக்கூடிய அத்தனை அறிகுறியும் உன்னிடத்தில் தெரிகிறது என்று 13 வயதிலேயே பேரறிஞர் அண்ணா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். நம்முடைய தலைவர் அவர்களாலேயே நான் ஏற்கனவே சொன்னதை போல இவர் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், தலைவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பெரம்பலூர் அரசு விழா என்று நான் கருதுகிறேன், தம்பி ஸ்டாலின் எனக்கு துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, எனக்கு துணையாக இருக்கிற முதலமைச்சர் என்று அடையாளம் கட்டப்பட்ட பெருமைக்குரியவர். அண்ணா பாராட்டியது சரி, தலைவர் கலைஞர் பாராட்டியது சரி. நண்பர்களே, எம்ஜிஆர் புரட்சி நடிகர் என்று தலைவரால் போற்ற பெற்றவர்.
திரையுலகத்திலே தலைவருடைய வசனத்தால் ஒளி பெற்றவர், முதலமைச்சராக இருந்தவர். நம்மிடத்திலிருந்து விலகி போய் புதிய கட்சி தொடங்கி நம்முடைய எதிர்காலத்திலே ஒரு தலைவராக வளர்ந்தவர். அவர் 1971ஆம் ஆண்டு சென்னையிலே ஐஸ் ஹவுஸ் பக்கத்திலே என்கேடி திருமண மண்டபத்தில் நடந்த ஒரு பாராட்டு விழா, 71ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முரசே முழங்கு என்கிற நாடகத்தை நாடு முழுக்க நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான வெற்றிக்கு உழைத்தவர் ஸ்டாலின் என்று ஒரு பாராட்டு விழா நடக்கிற போது எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மண்டபத்தில், கலைஞருடைய குடும்பம் உழைப்பதற்கும் தியாகம் செய்வதற்குமே பிறந்த குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறந்த ஒரு குலத்தோன்றல் மு.க. ஸ்டாலின் அவருடைய முரசு முழங்கு என்கிற நாடகத்தை பார்த்தே நாடு முழுக்க சுற்றி வந்து அவர் நடத்திய நாடகமும் அந்த உழைப்பையும் எண்ணி பார்க்கிறேன். ஸ்டாலினை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டை காப்பாற்ற வல்ல தகுதியுடைய ஒரு தலைவனாக ஸ்டாலின் வருவார் என்று எம்ஜிஆர் அவர்களாலேயே பாராட்ட பெற்றவர். இப்படி பல தலைவர்களாலே பாராட்ட பெற்றவர், மகத்தான தலைவர் என்று முடிசூட்ட பெற்றவர். ஆனால் அவர் பெற்ற விருதுகளிலேயே சிறந்த விருது எது தெரியுமா நண்பர்களே? சௌமியா சொன்னாரே, கலைஞரை விட ஆபத்தானவர் மு.க. ஸ்டாலின் என்று. அதுதான் அவர் பெற்ற விருதுகளிலேயே உயர்ந்த விருது என்று நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய எதிரிகளுக்கு தெரிந்திருக்கிறது இவர் கலைஞரை விட ஆபத்தானவர் என்று. நம்முடைய பகைவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இவர் கலைஞரை விட மொழியை காப்பதிலே முனைமுகத்தில் நிற்பார் என்று. நம்முடைய பகைவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இவர் கலைஞரை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தொடர்ந்து இருப்பதிலே கவனம் செலுத்துவார் என்று. வடபுலத்தாருக்கு தெரிந்திருக்கிறது ஐதீகத்தை, சனாதனத்தை, மூட நம்பிக்கைகளை புகுத்தி மக்களை மயக்கத்திலே வீழ்த்தி பகுத்தறிவை இல்லாமல் செய்து இந்த நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற ஒரு கூட்டத்தை ஒழிக்காமல் ஓயமாட்டான். அந்த வகையிலே தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் காவல் என்று நம்முடைய இணைய எதிரிகளுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் கலைஞரை விட ஆபத்தானவர் என்று சொன்னார்கள். இவர் கலைஞரை விட அவர்களுக்கு ஆபத்தானவர் என்பதை மெய்ப்பிக்கத்தான் நீட் கொண்டு வந்த போது எதிர்த்தார், ஜிஎஸ்டி என்கிற குழப்பமான வரியை எதிர்த்தார், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டேன் என்றார். ஏற்க மாட்டீர்களா? ஆம், ஏற்க மாட்டோம். நீங்கள் ஏற்காவிட்டால் உங்களுக்கு வரிச்சலுகை காட்ட மாட்டோம், நிதி பகிர்விலே உங்களுக்கு இடம் தர மாட்டோம், நிதிநிலை அறிக்கையிலேயே தமிழ்நாடு என்கிற பெயர் வராமல் பார்த்துக் கொள்வோம், 2152 கோடி தரமாட்டோம் என்று சொன்னபோது நீ கொடுக்கிற 2152 கோடியை வாங்குவதால் நான் மும்மொழி குழுவை ஏற்றுக்கொள்வேன் என்று பார்த்தாயா? நான் கலைஞருடைய மகன், உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திருப்பி சொன்னார். ராமன் காலத்தில் ரயில் இருந்ததா? தசரதன் காலத்தில் தபால் இலாக்கா இருந்ததா? ஹரிச்சந்திரன் காலத்தில் ஆகாய விமானம் இருந்ததா? அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்தவன் வெள்ளைக்காரன். அவனையே கொள்ளைக்காரன் போடா வெளியில் என்று விரட்டி விட்டோம். இந்த டெல்லிக்காரன் இவன் மட்டும் நமக்கு என்ன சொந்தக்காரன் என்று அண்ணா முழக்கமிட்ட அந்த ஆவேசத்தோடு சொன்னார், எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்கிற முடிவிலே நீ இருந்தால் டெல்லி அரசாங்கத்தின் ஆணவத்தினோர் கேட்க உங்களுடைய அகங்காரம் கொழுப்பை மூலதனமாக வைத்துக் கொண்டு பேசுகிற மனிதநேய மனிதவளத்துறை அமைச்சரை பார்த்து கேட்கிறேன், எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்கிற உங்களை பார்த்து நாங்கள் இனிமேல் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்கிற முடிவெடுத்தால் நிலைமை என்னாகும் என்று கேட்ட ஒரே தலைவன், ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தான். 40 தொகுதியையும் வென்று காட்டுகிறானே, வடக்கிலேயும் பிற மாநிலங்களிலும் காட்டுகிற நம்முடைய வித்தை தமிழ்நாட்டிலே வெல்லவில்லையே. பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் போட்ட விதை விருட்சமாக வளைந்து தலைத்திருக்கிறதே. அதற்கு ஒரு காவல்காரனை போல முதலமைச்சர் கலைஞர் இறந்த பிறகு தொடர்ந்து வெற்றியையே மணிமகுடமாக சூடிக்கொண்டிருக்கிறானே. நாடாளுமன்ற தேர்தலா, சட்டமன்ற தேர்தலா, உள்ளாட்சி தேர்தலா, வெற்றி நாயகனாக கலைஞர் இல்லாத தமிழ்நாட்டிலே கலைஞருடைய மகன் ஸ்டாலினை வெல்ல இனி எவராலும் இந்திய ஒன்றியத்திலே பிறக்க வாய்ப்பில்லை என்று சொல்கிற அளவுக்கு களத்திலே நிற்கிறானே. தமிழ்நாட்டில் நம்முடைய காவி படராது, தமிழ்நாட்டிலே நம்முடைய இந்துத்துவா கொள்கை முளைக்காது,
தமிழ்நாட்டிலே தாமரை மலராது, என்ன செய்யலாம்? 40 தொகுதிகளையும் இல்லாமல் செய்யலாம். குறைந்தால் 10-20 தொகுதிகளை குறைக்கலாம். தமிழ்நாட்டிலே தொகுதிகளை குறைத்தால் இந்தியாவிலே யார் ஆட்சிக்கு வர முடியும் என்று நிர்ணயிக்கிற சக்திகளிலே அந்த எண்ணிக்கை குறைகிற வாய்ப்பு வருகிற போது நாம் எளிமையாக வெற்றி பெறலாம் என்று ஒரு வஞ்சகத்தை, சதி திட்டத்தை உருவாக்கி தொகுதி மறு வரையறுக்கிற பெயரை அவர்கள் அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். போராடுவோம், வெற்றி பெறுவோம், ஒரே இலக்கு என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை, தொண்டர்களை மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை எழுப்புகிற முழக்கத்தினுடைய எதிரொலி வடநாட்டிலே இருக்கிற பிற மாநிலத்தவருக்கும் இந்தியை, அதன் ஆதிக்கத்தை எதிர்க்கிற துணிச்சல் வந்திருக்கிறது. தொகுதி மறுவரையை மறுக்கிற சக்தி பிறந்திருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய கள போராட்டத்தில் கைகோக்கக்கூடிய ஆர்வம், விருப்பம், விளைவு வடநாட்டிலே உள்ளவர்களுக்கு பிறந்திருக்கிறது. மாநில உரிமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக, தளபதியாக, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழ்கிற ஒரு ஒப்பற்ற தலைவனாக இன்றைக்கு தளபதி உருவாகி இருக்கிற காரணத்தால் தான் இந்த கட்சியை குறிவைக்க பார்க்கிறார்கள். இவரை எதிர்க்க முடியாத காரணத்தால் இவர் எந்த தத்துவத்துக்காக போராடுகிறாரோ அந்த தத்துவத்தை கொடுத்த கலைஞரை சாடுகிறார்கள். கலைஞர் யாரை உள்ளத்திலே வைத்து நடைபோட்டாரோ அந்த அண்ணாவை விமர்சனம் செய்கிறார்கள். அண்ணாவை இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்கிய தந்தை பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தோழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று புரட்சி கவிஞன் பாடினானே, அந்த பாட்டு வரிகளுக்கு உரிமையானன். 96 வயது வரை பூத்திர சட்டியை கையிலே சுமந்து கொண்டு நாட்டு மக்களுக்காக உழைத்து பாடாற்றி பணியாற்றி பகுத்தறிவு ஒளியூட்டிய தந்தை பெரியாரை ஒருமையில் பேசுவது, அவருடைய சிலைக்கு வர்ணம் பூசுவது, இப்போது கூட 3 நாட்களுக்கு முன்னால் தந்தை பெரியாருடைய தலை மயிர்களிலும் தாடி மயிர்களிலும் காவி வண்ணத்தை பூசுகிற ஒரு கேவலமான அரசியல் நாகரிகத்துக்கு முரண்பாடான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். நான் அரியலூர் பொதுக்கூட்டத்திலே கூட சொன்னேன், தந்தை பெரியார் உயிரோடு இருந்தபோது அவர் தலைக்குள்ளே சுரக்கிற அறிவை பார்த்து பயந்தவர்கள் இறந்த பிறகு தலையை பார்த்து பயந்தவர்கள் இப்போது சிலையை பார்த்து பயப்படுகிறார்கள். அவருடைய தலை மயிர்கள் தாடி மயிர்களிலே போய் காவி வண்ணம் பூசி மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய அமைச்சரை வைத்துக் கொண்டே சொன்னேன், தந்தை பெரியார் அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள், தாடி மயிர்கள் வெடியின் திரிகள், மீசை மயிர்கள் வீரரின் வாள்கள், புருவ மயிர்கள் போர்க்கள வேல்கள், இமை மயிர்கள் தமிழரின் காவல். எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி சாணம் அடித்தாலும், சகதி அடித்தாலும், காவி அடித்தாலும், கர்ணம் அடித்தாலும், மெய்யென்று கதைத்தாலும், மேடையில் விரைத்தாலும், பொய்யை உரைத்தாலும், பொழுதெல்லாம் குறைத்தாலும், அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது, நடுங்க முடியாது. பெரியார் மயிரை எவனும் பிடுங்க முடியாது என்று குறிப்பிட்டேன். அந்த தத்துவ தலைவனுக்கு பின்னால் அவர் கொள்கையை, லட்சியத்தை நெஞ்சத்திலே தாங்கி அண்ணாவை, கலைஞரை அவருடைய தத்துவ பிள்ளையாகவே இன்றைக்கு விளங்கி இருவனக்கொடி பட்டொளி வீசி பறந்திட என் தாய் தமிழை எவன் நெருங்கினாலும் அவனை நெருங்க விட மாட்டோம். அதை அரணாக நின்று காக்க இங்கே தமிழ் சமுதாயத்தினுடைய கொள்கை வீரர் படை இயக்கத்திலே நிரம்ப இருக்கிறது என்று வடபுலத்தை மிரட்டி கொண்டிருக்கிற தன்மான தலைவன் தளபதி பல்லாண்டு வாழ்க என்று நீங்கள் வாழ்த்து முழக்கமிட வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். மீண்டும் 2026ஆம் ஆண்டு அவர் வாகை சூட வேண்டும். மாரியனம் செந்தமிழன் திருந்த வேண்டும். மறைந்துவிட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும். ஊரியசன் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும். உதய சூரியன் மீண்டும் உதிக்க வேண்டும். கூறிய முத்தமிழறிஞர் வழி நடப்போம். கொள்கைக்கே உயிர் கொடுப்போம். கிடைத்திருக்கும் ஆறறிவை சிந்திப்போம். வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம், நன்றி. நன்றியுரை குந்தபுரம் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் பாக்கியராஜ் அவர்கள். திருமானூர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நமது அமைச்சர் அவர்களுக்கும் கழக பேச்சாளர்
கவிதை பித்தன் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் அசோக் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இளம் பேச்சாளர் சௌமியா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, காடுகளைந்து கழனி உழுந்து, காடுகளைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும், நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும், நானிலம் வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும், நானிலம் வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும், பாட்டுகள் புனைவோர் பைந்தமிழ் கவிஞர் பகுத்தறிவாளர் யாவரும் வாழ ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான்